வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஜாமக்கோல் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து கால்ஸ் மேல கால் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பா. ஆமாங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு வர 23/1/2026 இருந்து 30/1/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பை நம்ம நடத்த இருக்கிறோம். மாலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை 1.5 மணி நேர வகுப்பு. ஆன்லைன் ஜூம் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து மெயிலில் அனுப்பிடுவோம். அடிப்படை ஜோதிடம் வந்துங்க முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அறகுறையாக தெரியும்னா வேண்டாம். முழுமையாக தெரிஞ்சவங்க வகுப்பில் கலந்துக்கலாம். அப்போ தான் நம்மளை நல்லா புரியும். தொழில்முறை ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பிரசன்னத்தை கிளிக் பண்ணி இது ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். ஏன்னா ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது எளிய கணிதம். சும்மா ஒரு லேப்டாப் செல்ஃபோன் இருந்ததுன்னா அதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, எப்போ நடக்கும், என்ன வகையான சாபகோபங்கள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் எப்படி இருக்குது. நம்ம கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் ஒரு நிலம் வாங்க போகிறேன்னு, இந்த நிலம் வாங்க முடியுமா முடியாதா, வாங்கினா ஃப்யூச்சரில் பலமாக இருக்குமா இருக்காதா, இது எல்லாமே ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு ஈஸியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பிரசன்ன கலை ஜாமக்கோல் பிரசன்ன முறை. இது வந்து உலக நாடுகள் எங்கிருந்தாலும் நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ஜூம் வாயிலாக நீங்க படிக்கலாம். முன்பதிவு விறுவிறுப்பா போயிட்டு கண்டிப்பா நீங்க கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பா இருக்கும். இதுல குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் யாராவது இருந்தீங்கன்னா பிரசன்ன கலை கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒரு ஜாதகமே இல்லாம இருக்கக்கூடிய கேள்விகளை நம்மளே எடுத்து டக்கு டக்கு நடிச்சோம். ஆமா, அந்த மாதிரி உடனுக்குடனே வேலை ஆகும் ஆகாது, நடக்கும் நடக்காதுன்னு சூப்பரா சொல்லிடலாம். அப்படி வந்து உட்கார்ந்த உடனே அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. கிளைண்ட் நம்மளே நீங்க இதுக்காகத்தான் வந்தீங்க, இந்த பிரச்சனையை கடந்து உட்கார்ந்துருக்கீங்க, இனி இது நடக்க போகுது, இப்ப இந்த சூழ்நிலையில தான் வெயிட் பண்றீங்க இருக்கீங்கன்னு சூப்பரா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சுங்க அந்த கிளாஸ் நீங்க சொல்லி. ஆமாங்க, இப்பதான் நடக்க போகுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கிளாஸ். கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பிரமிப்பான வகுப்பா இருக்கும். தயவு செய்து ஜோதிடம் தெரிந்த அனைவரும் இந்த வகுப்பு மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஒரு அற்புதமான கலை, அருமையான ஒரு பிரசன்ன கலை. இதை படிக்கும் போதே நமக்கு ஜோதிடத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாகும். நமக்கு பலன் சொல்ல முடியலையேங்கிற பயம் வீணா அதை விட்டு போயிடும் நம்மளை விட்டு. இனி கிங்கு நான் தான் ஜோசியத்துல, நான் தான் சூப்பரா பலன் உரைப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி நம்ம டீச்சிங் அப்படி இருக்கும். அற்புதமா உங்களுக்கு வழி நடத்த முடியும். எளிமையான ஒரு அற்புதமான வழி நடத்துதல், சொல்லிக் கொடுக்குற முறை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடியேன் தான் பயிற்சி ஆசிரியர். நீங்க எனக்கு வந்து 17 வருட அனுபவம். பிரசன்ன ஜாமக்கோல் பிரசன்னம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான கலை. இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இது ஒரு கட்டண வகுப்பு. விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்களை வகுப்பில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? இறையருளால் குரு அருளால் நலமாக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல சிம்ம வரைக்கும் பார்த்துட்டோம். கண்ணியில் இருக்கிற மறைந்திருக்கிற விஷயங்கள், கன்னியோட குணாதிசயங்கள், இதை பத்தி சொல்லுங்க ஐயா. கனிவான கண்ணியம் மிகுந்த கன்னிராசிக்கு பின்னி எடுத்துடலாம். சூப்பர் சூப்பர் சார். அதாவது காலச்சக்கரத்திற்கு 6வது ராசி கன்னி. ஒரு யூனிக், ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கன்னி தான். ஏன்னா புதன் ஆட்சி பெற்று உச்சமும் பெறுகின்ற ராசி. ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 அடைகின்ற ஒரே ராசி. 12 ராசியில் ஒரு ராசி இருக்குன்னா கன்னி மட்டும்தான். ஆனா கன்னி மாதிரி கஷ்டப்பட்டு போராடி துன்பப்பட்டு துயரப்பட்டு வராத ஆளே வேற எந்த ராசிக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. கன்னி தான் அப்படி வந்திருக்கும். கன்னி வந்து உண்மையிலேயே ஒரு துன்பத்தோட ஃபேக்டரின்னு சொல்லலாம். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு சர்ச்சைகள், அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது கன்னி தான். ஏன்னா ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடைந்து மூலத்திரிகோணம் பெறுகின்ற ராசி. அதே ராசியில தான் தனகாரகனான சுக்கிரன் நீசம், பாக்கியாதிபதியான சுக்கிரன் நீசம். அப்ப பெரிய பொருளாதாரத்தை இழந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டு
போராடி நெருக்கடியை சந்திச்சு கீழ்நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தேன் அப்படின்னா கன்னி. இந்த கன்னியைத்தான் நம்ம சொல்றோம். இந்த கன்னி வந்து ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒரு உயரிய நிலைக்கு வந்த ராசி கன்னி. ஆனால் அந்த கன்னிக்கு 5 குடையவன் சனி இருக்கான்ல, நிர்வாகத்திறமையுடைய சனி, 9 குடைய சுக்கிரன், இவங்க எல்லாமே வந்து பலம் பெறுகின்ற ஒரு ராசியும் கன்னி தான். சனி உச்சமாவார், 5 குடையவன் வந்து உச்சமாகிற ராசி. 2வது, இவங்க நிர்வாகத்தை பத்தி பேசுன பின்னி எடுத்துருவாங்க, சூப்பரா இருக்கும். 9 குடையவன் லக்னத்திலே ராசிலேயே இருப்பான், நீசம்தான் ஆனா ராசிலேயே இருப்பான். ஒரு ஆளுமை, ஒரு நிர்வாகம் பக்கா. முன்னாள் முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி ஐயா அவர்களுடைய ராசி கன்னி. அங்க பாருங்க, உத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இருக்கும். அவருடைய ஆளுமையும் அவருடைய நிர்வாகத்திறமையும் எல்லாரும் போற்றி மகிழக்கூடிய ஒரு வகையில தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி சிம்மத்துல சில தலைவர்களை பத்தி நம்ம பேசியிருக்கோம், சிம்ம ராசிலையும். அப்படி ஒரு ஆளுமை வேணும்னு சும்மா எல்லாருமே இருந்துட முடியாது. சூரியன் கனெக்ட் ஆகாம நீங்க ஆளுமை நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகம் நீங்க நல்லா பண்றீங்கன்னா சூரியன் நல்லா இருந்தா தான் நீங்க நிர்வாகம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி கன்னி. ஏன்னா உத்திரம் சொல்லும் போதே ஐயப்பன் வந்துடுறாரு. ஐயப்பன் வந்துடுறாரு. பேர் சொல்லும். ஹஸ்தம்னா கைகள். கைகள். வேதாத்திரி மகரிஷி எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பார், வாழ்க வளமுடன். மகாபெரியவர் கை வச்சு ஆசீர்வாதம். ராகவேந்திர சுவாமி ஜபமாலையோட ஆசீர்வாதம், மந்திர மாலையோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாரு ராகவேந்திர சுவாமிகள். ஹஸ்தம்னா கைகள். சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் 3 பாதம், ஹஸ்தம் 4 பாதம், சித்திரை 2 பாதம். சித்திரை யாரு? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா அந்த இந்திர லோகத்தையே படைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு சித்திரையும் அங்கதான் இருக்கு, 2 பாதம் அங்க இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரங்கள் உள்ள அடங்கியிருக்கு பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய். அப்ப தாயாரோடையும் தந்தையாரோடையும் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. சூரியன் தான் அப்பா, சந்திரன் தான் அம்மா. ஆனா இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு பகையா இருக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு. ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. சுக்கிரன் நீசமானதுனால இவங்களுக்கு கண் பிரச்சனை, பெண்களா இருந்தா கர்ப்பப்பை பிரச்சனை, வயிறு பிரச்சனை, மன அமைதி கெடுறது, இவ்வளவும் இருக்கும். மனநிலை சரியில்லாம போறது, மனம் குழப்பம் அடைகிறதும் கன்னி தான். சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கு. இது ஒரு அமாவாசை யோகம் மாதிரி. சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கு. இவங்க பரம்பரையில பாருங்க, சின்ன வயசுல இறந்தவங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க, காணாம போனவங்க, அதே போல முன் ஜென்மத்தினால் ஏற்படக்கூடிய வினை பயன்களை, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, ஒன்று ஆண் வாரிசே இருக்கு, இல்லை பெண் வாரிசு மட்டுமே இருக்குங்கிற ஒரு தொந்தரவோட இருக்கிறவங்களாம் இருப்பாங்க வம்சாவளியில், கன்னியில் பிறந்தவங்களுக்கு. அதெல்லாம் அந்த கிரகங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம். கன்னிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூட்சம் இருக்கு. ஆனா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கன்னியில பிறந்தவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 தொழில் அப்படிங்கிற விஷயம் இல்ல. 10ஆம் அதிபதியே தொழில்காரகன் ஆயிடுறான்ல. அப்ப எப்பவுமே 2 நிர்வாகம், 2 தொழில், 2 பதவி, 2 இடத்துல வீடு, 2 இடத்துல நிர்வாகம், 2 தொழில், இப்படிதான் இவங்க வாழ்றாங்க. ஆனா அறிவாளிகள், ஞானிகள், புத்திசாலிகள் தன் அறிவை கொண்டு, தன் ஆளுமையை கொண்டு, தன் நிர்வாக திறமையை கொண்டு மக்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில பெரிய பேர் வாங்கிடுவாங்க கன்னிராசிக்காரங்க. சாதாரண விஷயமா இல்லைங்க கன்னி. புதன் உச்சமாகிற ராசி சார். காமராஜர் என்ன சொல்றாரு? படிக்க வை, அறிவு இருந்தா அவன் பொழைச்சுக்குவான். அப்ப புத்தி இருந்தா, ஞானம் இருந்தா, அறிவு இருந்தா ஏன் வாழ முடியாது, ஜெயிக்க முடியாது? அப்ப அறிவை குவியல் குவியலாக வைத்திருக்கின்ற ராசி கன்னி. அவங்களுக்கு எங்க எப்படி என்ன பண்ணணுங்கிற விஷயம் 100% தெரியும். கன்னிராசி அன்பர்களுக்கு தெரியும். 2ஆம் அதிபதியே சுக்கிரனாக வருவதால், அது ஆட்சி வருவதால், நீசம் பெறுவதால், ராசியிலே நீசம், நீசபங்க ராஜயோகம் ஆகுது. இவங்க யாரை நம்பி இல்லைங்க, இவங்களா உழைச்சு 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 மேல வந்திருப்பாங்க. போராடி 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 மேல வந்திருப்பாங்க. ஆனா நிறைய பொருளாதாரத்தையும் பணத்தையும் இழந்தவர்கள். தந்தையாருக்கு உடல் உபத்திரவம், மன பிரச்சனை, அவர்களும் பொருளாதாரத்தை இழந்தது. சில நேரம் அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவுல கசப்பு, போராட்டம், இதெல்லாம் வந்துடும். கன்னியில் யார் பிறந்தாலும் சரி, தந்தையாருக்கு உடல் பிரச்சனை வரும், உடல் உபத்திரவும் வரும். ஏன்னா 9 குடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. அது காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு.
நேராக 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 6, 9, 12 6ஆம் இடம் 9ஆம் இடம் 12ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. 6 வியாதி, 9 அப்பா, 12 மருத்துவ செலவு. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுங்களா? 6 வேலை, 9 வெளிநாடு, 12 வெளிநாட்டில் நிரந்தரம். இது எப்படி? கன்னியில் பிறந்தவங்க போய் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறதுக்கு சூப்பர் ராசி. இதெல்லாம் ஆளும் அற்புதமாக இருக்கும். 6 வேலை, 9 வெளிநாடு, 12ஆம் இடம் 2வது தொழில். வெளிநாட்டில் 2வது தொழில் ஏற்றுமதி இறக்குமதி செய்தாலும் வெற்றி கன்னிக்கு. இது ஒரு பலம். 3ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு, செவ்வாய். சுயமுயற்சியால் முன்னேறியவர்கள், இடம் மாறி முன்னேறியவர்கள், மனைவி வந்த பின்பு இடம் மாறி வளர்ச்சி அடைந்து புகழடைந்து முன்னேறியவர்கள். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இவங்க தந்தையாருக்கு உடல்நிலை பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் வந்தே தீரும். 3க்கும் 8க்கும் உடையவன் ஒருத்தனே. பெருசாக நகை போடுறக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. 3, 8 தான் அணிகலன்கள். போப்பா எளிமையாக இருந்துக்கிறேன் நான், இதே போதும்பா அப்படிங்கிற மாதிரியான லைஃப். 3ஆம் அதிபதியே செவ்வாயா இருக்கிறதுனால தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதெல்லாம் சூப்பர். அங்கே வந்து புதன் பலமாக இருக்கார்ல, உச்சமாகிறார்ல, அப்போ திட்டங்கள், பிளானிங், ஒரு நிர்வாக பொறுப்பு, திறமை, சூப்பர். அருமையான ஒரு அமைப்பு. மக்கள் வசியம், ஜனவசியம். என்னது ஜனவசியம்? நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, ஆளுக்கு ரெகுலரா வந்தா தானே வியாபாரம். கண்டிப்பா. இப்ப ஜனவசியம் ஆகணும்னா கன்னி தான். ஜனவசியம் கண்ணி. ஏன்னா 7க்குடையவன் 11 லாபஸ்தானத்தில் உச்சம். அப்ப அது வசியமாகுமா ஆகாதா? கண்டிப்பா. இது பலம். 4வது வீடு குரு வீடு. 4க்குடையவன் 11 இருக்கான். இவங்க தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் கன்னியில பிறந்த. 4, 11 தொடர்பு, சொத்துக்கள், இடம், நிலம், வீடு, வாகனம், பொன் பொருள் சேமிப்பு, ஆதாயம், இதெல்லாம் குட். சக்திக்கு தகுந்த மாதிரி, உங்க சக்தி தகுதி என்னவோ அதுக்கு தகுந்தது கொடுத்துரும். 4ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியை பாதகாதிபதி ஆகிறான். அப்போ முதல் டிகிரியில படிக்கிறதுல பிரச்சனை, போராட்டம், நெருக்கடியை கொடுத்துட்டு தான் போகும். 4க்குடையவன் 11 உச்சம் அடைகிறதால இது ஒரு பெரிய கிஃப்ட். 4ஆம் இடம்ங்கிறது சொத்து, சுகம், வண்டி, வாகனம், வீடு, காடு, மேடு, தோட்டம், துறவு, ஆடு, மாடு, கம்மா, கரை, எல்லாம் 11 உச்சமாகறதுனால இதெல்லாம் பெனிஃபிட். இதெல்லாம் எனக்கு இருக்கு சார்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இது லாபத்தை கொடுக்காம போகாது. 4க்குடையவனே 5ல் நீசமாகிறான். 4ஆம் இடம்ங்கிறது இவங்களுடைய தேகம், 5ஆம் இடம்ங்கிறது வயிறு, வயிறு ரோகம், வயிறு பிரச்சனை, கால் வலி வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எட்டி பார்க்கும். எட்டி பார்க்காம இது போகாது. ஏதோ ஒரு ரூபத்தில் அப்படி மெல்ல எட்டி பார்த்துட்டு தன்னுடைய வேலையை காட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் அது சொல்லுது. சிறப்பு. இப்போ 6ஆம் இடம் தான் பேசிட்டு இருக்கீங்க. 6ஆம் இடம் சொல்லும்போது கடனும் வந்துடுது. இந்த கடனுக்கும் இந்த கன்னிக்கு நீங்க கன்னிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 6 கூடையது. கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, சர்ஜரி, ஏதாவது ஒண்ணு இருக்கும். இவங்க இல்லாம நகரவே முடியாது. இயற்கையாவே 6வது ராசியா போயிடுச்சுல்ல. இவங்க உணவு கட்டுப்பாடு கரெக்டா இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும், ஹெல்த் பாதிக்கும். அப்போ உணவு கட்டுப்பாடுல கவனமா இருக்கணும். 5வது வீட்டுல வந்து செவ்வாய் உச்சமாகறான் கன்னிக்கு. எங்க? மகரத்துல. அப்ப 8க்குடையவன் 5ல் உச்சம்ங்கிறதுனால குறை பிரசவம், குழந்தைகளால் மன நிம்மதி கட்டுறது, குழந்தைகளால் மன உளைச்சல் ஆகிறதுல இருக்கும். குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸு, குழந்தை டெவலப் இல்லை, குழந்தை எப்படியே கிடக்குது, இந்த மாதிரி மன அழுத்தம் எல்லாம் கன்னிக்கு வந்துடும். ஆனால் 5ல் செவ்வாய் உச்சமாகறதுனால 5ஆம் இடம் தான் நிர்வாகமா, அது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமா, கன்னிக்கு 5ஆம் இடமா, 5, 10 கனெக்ட் ஆயிருது. இவங்க ஏன் நிர்வாகம் பார்க்க மாட்டாங்க? சூப்பராக நிர்வாகம் பார்ப்பாங்க, அட்டகாசமாக நிர்வாக திறமையோடு இருப்பாங்க. அப்போ நிர்வாகம்ங்கிறது பேக் எண்டில் நமக்கு அந்த 5 பலம் பெறாமல் நிர்வாகம் பார்க்க முடியாது. நிர்வாகம்னா 5ஆம் இடம் வலு பெறணும். இவர்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வ ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா 5வது வீடே சனி வீடு. ஆனா இவங்க குலதெய்வத்துக்குள்ள பங்காளி தகராறு இருக்கும், கோஷ்டி பூசல் இருக்கும், நான் பெருசா நீ பெருசான்னு பார்க்குற ஆளுகளா இருப்பாங்க. ஏன்னா 5க்கும் 6க்கும் உடையவர் ஒருவரே. சில நேரம் குழந்தைகளால் மனக்கசப்பு, குழந்தைகளால் மன வருத்தம் எட்டி பார்க்கும். அது 5வது வீடு 10வது வீடாவது காலச்சக்கரத்துக்கு வர்றதுனால குழந்தைங்க சுய தொழில் பண்றங்கிற பேர்ல நிறைய தொல்லைகளை அனுபவிக்கிறது, அவங்க வளர்றதுக்கு போராடுறது, இதெல்லாம் இருக்கும் பேக் எண்ட்ல. இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குல்ல, அங்கிருந்த டெவலப்பே ஆக முடியாது. ஏன்னா 5வது வீட்டுல யார் நீசமாகிறா? குரு. குரு தான் பொருளாதாரம், குரு தான் புகழ், குரு தான் முன்னேற்றம். பூர்வீகத்துல தான் இருக்கிறேன், இது எங்க பாட்டனார் சம்பாரிச்ச சொத்து, நான் இங்கே தான் இருக்கிறேன்னா வளரவே விடாது, போராடிக்கிட்டே இருக்க வைக்கும், நெருக்கடியே கொடுக்கும்.
இது பொது கருத்து. அப்புறம் இயற்கையா அவங்க லக்னப்படி 5ஆம் இடம் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்காரு, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பேச முடியும். அப்ப 6வது வீடுங்கிறது சனி வீடு. ஹெல்த்துக்காக சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்காம விடாது. 12வது வீடு சூரியன் வீடு. கண்டிப்பா உங்களுக்கு பேக் பெயின், ஃப்ராக்சர் ஆகிறது, கண் பார்வை பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, நெக் பெயின், வயிறு ரோகம், யூரினரி ட்ராக் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் எட்டி பார்க்கும். கவனமா இருக்கணும் ஹெல்த்ல. 7வது வீடு மனைவியோட இடம். அங்க சுக்கிரன் உச்சம். பாக்கியாதிபதி போய் 7ல தான் உச்சமாகறான் சுக்கிரன். அப்ப மனைவியோ அல்லது கணவனோ வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பீக், அடிச்சு தூள் கிளப்பிட்டு போகும். 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பெரிய லெவலில் நான் ஜெயிச்சேன், முன்னேறினேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அட்டகாசமா இருக்கும். பேரம்பேத்தி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு புகழ், பெயர், பதவி, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்துரும். ஏன்னா குருவும் சனியோட நட்சத்திரம் 7ல் இருக்கு. பாக்கியாதிபதி போய் அங்க உச்சமாகறான். பூரட்டாதி உத்திரட்டாதி எப்படி சூட்சமத்தை ஒளிச்சு வச்சிருக்கான் பாருங்க. நம்ம ஆள் முன்னோர்கள் சாதாரண ஆளுகளா எப்படி ஒளிச்சு வச்சிருக்காங்க. சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் 8த்துக்கும் டெய்லி விழுந்து கும்பிடலாம். அப்படிப்பட்ட சூட்சமமான கலை, அரிய கலை ஜோதிடம். நம்ம இப்படியெல்லாம் பேசுனா கண்டிப்பா ஜோதிடம் நம்ம பார்த்தே ஆகணுங்கிறாங்க. கண்டிப்பா சீக்கிரமா எனக்கு பார்த்து கொடுங்கிறாங்க. என்னால பண்ண முடியல. கிளைண்ட் நிறைய இருக்காங்க. என்னால ஷெட்யூல்டு பண்ணி சீக்கிரமா பார்த்து கொடுக்க முடியல. இப்ப ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டே வந்து சீக்கிரமா பார்த்து அவங்களுக்கு பூர்த்தி பண்ண முடியல. டைம் ஆகுது. அவங்களும் புரிஞ்சுக்கணும். அன்பர்களும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசரம், நான் வெளியில பார்த்தே உங்ககிட்ட ஆகணுங்கிறவங்களுக்கு என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, வெயிட் பண்ணும்போது நான் பார்த்து கொடுக்க முடியும். இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சி, நான் சிலரெல்லாம் சார் குழந்தைக்கு நான் முடிவு எடுக்கணும், நாங்கள் ஒரு வீடு வாங்கணும் முடிவு எடுக்கணும், நாங்கள் உடனே வந்து ஒரு வேலைக்காக முடிவு எடுக்கணும்னா வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணோம்ல, பார்த்து தானே ஆகணும். அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே இன்னைக்கு வர்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணுறவங்களாம் வருத்தப்படுவாங்க. நம்மளை நம்பி தானே அவங்க சார் எனக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வெளியில கூட எங்காவது வெயிட் பண்ணாமல் பார்த்துக்க சொல்கிறேன். ரொம்ப அவசரம்னா தெரிஞ்சவங்க கிட்ட, குடும்ப ஜோதிடர்கிட்ட கூட பாருங்க. ஏன்னா என்னால் வந்து கண்டிப்பாக லேட்டாகி தான் பார்த்து கொடுக்க முடியும். ஏன்னா இது பிரித்து கொடுக்குற வேலை இல்லை. ஒரு 20 ஜாதகம் வருதா, வாங்கப்பா நீங்கள் 4 பேர் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஸ்டாஃப் போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்ல முடியாது. நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். கூப்பிடுறது 500 பேர் கூப்பிட்டாலும் பார்க்கறது நான் ஒரு ஆள் தான். அதை அன்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் கன்னி ராசிக்கு 8ஆம் இடம், அங்க சனி நீசம். வருஷம் ஒரு 60 வயசு தொடுதுன்னா ஒரு ஆயில் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஹெல்த் ஏதாவது ஒன்று பாதிச்சு. 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், லாபாதிபதி. 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல சந்திரன் போய் உச்சமாகறா. இவங்க அம்மா ஆசீர்வாதம் இருந்துட்டாலே இவங்களுக்கு வெற்றி. தாயாருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா ரொம்ப குட். மருமகன் யார் வந்தாலும் பலம். சந்திர உச்சம் ரொம்ப பலமான ஒரு விஷயம், நல்லா இருக்கும். அப்ப சந்திரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனம். அப்ப லாபத்துக்குடையவன் போய் 9ல் உச்சமானா அந்த மனசுல வந்து ஒரு விஷயத்தை தோன்றி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு சக்சஸ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா. அவ்வளவு அற்புதமா வேலை நடக்கும். அதெல்லாம் கிஃப்ட்டுங்க சார். கன்னியில் பிறக்கிறதுங்கிறது சில விதத்துல அந்த ஹெல்த்து, விமர்சனம், நெருக்கடி, ஏமாற்றம் இதெல்லாம் ஒரு வகையில ஒரு பக்கம் இருக்கும். அது சொன்ன மாதிரி நீங்க கோச்சாரமா கொஞ்சம் சரியில்லை, ஸ்ட்ராங்காவே இருக்குங்க, இல்லாமையெல்லாம் போகாது. இதெல்லாம் கடந்துங்க தனிப்பட்ட முறையில தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னை உணர்ந்த ஞானியாக, தன்னை அறிந்த ஞானியாக, தன்னைத்தானே செதுக்கி. ஏன் ஞானிங்கிற வார்த்தையை நான் பேசுறேன்னா, அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம் வந்து ஞானம் புத்தியை கொடுக்கக்கூடியது 5ஆம் இடம். அங்கதான் செவ்வாய் உச்சமாகறான். அங்கதான் செவ்வாய் உச்சம். 8க்குடைய ரகசியத்துக்கானவன் போய் உச்சமாகறான். யார் என்ன பண்றாங்க, என்ன பண்ண முடியுங்கிறது இவருக்கு தெரியும். இவங்களுக்கு உணர முடியும் கன்னியில் பிறந்தவங்களுக்கு. அதான் ஞானம், மறைமுக ஞானம். என்ன ஞானம்? மறைமுக ஞானம் கொடுத்துரும். அதே மாதிரி 10ஆம் இடம் புதனோட வீடு. அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கன்னிக்கு. அங்க பாருங்க உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் இருக்கா. அப்ப பாதகாதிபதி ஸ்டார் அங்க இருக்கு. இவங்க பார்ட்னர்ஸ் போட்டாங்கன்னா சிக்கல், நண்பர்களால ஏமாறுவாங்க.
ராகு நட்சத்திரம் அங்க இருக்கு. வெளிநாட்டு தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் சார்ந்த தொழில்கள் அது செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாயோட மிருகசீரிடம் ஒன்று இருக்கு, அஷ்டமாதிபதி. அப்ப இவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாவே வரும். நல்லா இந்த பெட்ரோல் பங்கு, குவாரி, ரைஸ் மில்லு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் அடைச்சி கொண்டு போற மெட்டீரியலு, கொரியர் சர்வீஸ், இதெல்லாம் நல்லா பண்ணலாம். பூமிக்கடியில் இருக்கிற போர்வெல், அதுவும் போர்வெல் வந்து கன்னி தொழிலா பண்றதுக்கு, குவாரி, பங்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதெல்லாமே வந்தது. அது மாதிரி நர்சரி, வயல்வெளி, இதெல்லாம் அட்டகாசமா இருக்கும். இவங்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் பண்ணணும், தொழில் செய்யணும், பெரிய அளவில் வரணுங்கிற எண்ணம் இருக்கும். லாபஸ்தானத்திலேயே வந்து குரு உச்சம், பாதகாதிபதி உச்சமாகறதுனால இவங்க வீட்டில் கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம், வயசு வித்தியாச திருமணம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 10 வயசு 8 வயசு வித்தியாச திருமணம், இப்படியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிரகங்கள் சொல்லிடும். விரையாதிபதியே சூரியன், 12 குடையவனே சூரியனை வர்றான், அவன் 8ல் உச்சமாகறான். விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம். அப்போ ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ரொம்ப போராடி போச்சு, முடிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்புறம் மீண்டும் உயரத்துக்கு வர்றது கன்னி. நீங்க யார் கன்னியில பிறந்திருந்தாலும் சரி, தெம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கு போராட்டம் இருக்கும், அவமானம் வரும், நிம்மதி கெடும், விமர்சனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் பஸ்பமாக்கி ஒரு விஸ்வரூப வெற்றியை மறைமுகமாக இறைவன் கன்னி ராசிக்கு ஒளித்து வைத்திருக்கிறார். அவர்கள் வெற்றியடைந்தே தீர்வார்கள், வெற்றியடையாமல் போக மாட்டார்கள். இதெல்லாம் பொதுப்படம். இனி சுயஜாதகம்ங்கிறது என்ன சொல்லுதுங்கிறது பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும். அப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது சாதாரண விலை இல்லை. 9 பேர், 12 கட்டம், 27 நட்சத்திரம், எத்தனை விஷயங்கள் செய்து பாருங்க. முன்னோர்களும் ஞானிகளும் சித்தர்களும் எத்தனையை அள்ளி அள்ளி பொக்கிஷமா கொடுத்து போயிரு. நம்மெல்லாம் வந்து நுனிப்புல், எப்படி நுனிப்புல், அவர்கள்லாம் வேர், ஆலமரம் அரச மரம் வேர். நம்மெல்லாம் அவங்க முன்னாடி தூசுங்க, காசுக்காகாத ஆளுங்க. நான்லாம் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் முன்னாடி அந்த கலை ஏதோ ஒட்டிக்கிச்சு பசை போட்டு, இல்லைன்னா சொல்ல முடியுமா? அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா பேச முடியுமா? நம்ம தான் பேசுகிறோம், நம்ம தான் ஜோசியத்தை உருவாக்கணும், கண்டுபிடிச்சோம், நம்மளால தான் ஜோசியமே வாழுது. இதெல்லாம் மிதப்பு, மண்டகணம். இப்படியெல்லாம் நினச்சா உருப்படவே மாட்டோமுங்க, காணாமல் போயிடும். தன்னை உணர தனக்கொரு கேடில்லை, தன்னை உணராமல் தானே கெடுகின்றான். முதல்ல நம்மளை நாமளே உணரணும் சார். நம்ம உயரம் நமக்கு தெரியணும். சும்மா 10,000 ரூபா வச்சுட்டு போய் BMW விலை பேசிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு இதுக்கு என்ன பொம்மைக்காரே வாங்க முடியாது 10,000 ரூபாய்க்கு. அதுக்கு தகுந்ததானே நாம ஆசைப்படுறோம். இது பொதுவாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே. நமக்கான சக்தி என்னவோ அதுதான். அப்புறம் இன்னொன்று மைண்ட் செட்டுங்க. நான் நினைக்கிறது, நமக்கானது நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல. நமக்கு என்ன வரணும், என்ன கிடைக்கணுமோ பிரபஞ்சம் எழுதி வைத்திருக்கும். அதை கொண்டு வந்து கொடுக்காம போகாது. அதுக்காக ஆயின்னு அலைய வேண்டியதில்லை, அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்க வேண்டியதில்லை. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க கார் வாங்கிட்டாங்க, அது அவங்கவுங்க பிராப்தம். நமக்கு என்ன இருக்கு அதை நினைச்சா போதும். கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்போ கன்னி வரைக்கும் வந்திருக்கோம். நீ அடுத்தது துலாம் இருக்கு. துலாம்ல இருந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். கண்டிப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே போல் கிளைண்ட்டுகளுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர்கள் அன்பர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, உடனடியாக ஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் பண்ண முடியாத சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். பொறுத்திருந்து அருள்பாலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறு வழி இல்லை. அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் நியாயமான கோரிக்கைகள் அனைவருக்கும் நிறைவேறட்டும். கன்னி ராசி என்னைக்குமே சூப்பர், அதை பற்றி கவலையே பட வேண்டாம். கன்னிக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, நல்லா இருப்பாங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் மணி சார். கண்டிப்பாக. உங்களுடைய இன்டர்வியூக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளர்க. நன்றிங்க.